வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 25 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 7 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சென்னையிலிருந்து காரைக்குடி சென்று மாணிக்க மாணவர்களுடன் கேசவப்பிரியன். இளம் விஞ்ஞானிகள் துறை மாநில பொறுப்பாளர் கேசவப்பிரியன் ஏப்ரல் 4 இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டு 5 ஞாயிறு அதிகாலை காரைக்குடி போய் சேர்ந்தார். அங்கு விஷ்ணு 11ஆம் வகுப்பு மாணவர். இவர் நல்லூர் வட்டம் சாதனை மாணவர் துறையின் மாநில பொறுப்பாளர். அவரது இல்லம் சென்று காலை கடன்களை முடித்து மனோஜ் 11ஆம் வகுப்பு மாணவர். மாணவர் களம் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர். மூவரும் இணைந்து சிவகங்கை மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக பலரை சந்தித்தனர். முதலாவதாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மைக்ரோ பயாலஜி துறையை சேர்ந்த மாணவிகளான செல்வி விஜயலட்சுமி, செல்வி கன்னிகா, செல்வி யாழினி மற்றும் செல்வி ஜெயஸ்ரீ ஆகியோரை சந்தித்து நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி அறிமுகம் செய்தனர். மே மாதம் நடைபெறவுள்ள இளம் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கான முகாமில் மாணவிகள் கலந்து கொண்டு முழுமையாக பங்கேற்று தொடர்ந்து இணைந்து செயல்பட அழைப்பு விடுத்தனர். அத்துடன் நடைபெற இருக்கும் தேர்தலில் ஜனநாயக கடமையை வலியுறுத்தும் விதமாக அவசியம் ஓட்டளிக்க வேண்டும் என்பது பற்றி கூறி எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல விழிப்புணர்வு சுவரொட்டிகள் அவர்களிடம் வழங்கப்பட்டன. இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்களும் உடனிருந்தார். அடுத்து அக்குழு அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு சென்றது. அங்கு சென்னை இரத்ததான முகாமில் பங்கெடுத்த சதுரங்க பயிற்சி அளித்து வருபவருமான ரஞ்சித் அவர்களை சந்தித்தனர். சுமார் 20 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சதுரங்க விளையாட்டில் சிறந்து விளங்கும் மற்றும் சாதனை மாணவர்களை மே மாதம் நடைபெறவுள்ள சாதனையாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கான முகாமிற்கு அழைத்து வருவதாக ரஞ்சித் உறுதியளித்தார். பிற்பகல் ட்ரோன் தொழில்நுட்ப வல்லுநருடன் சந்திப்பு. மதியம் 1 மணி அளவில் GM ட்ரோன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ரிஷி அவர்களை சந்தித்தோம். சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டம் பற்றி விரிவாக அறிமுகம் செய்து மே மாத முகாம் குறித்து தெரிவிக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் அதன் எதிர்காலம் குறித்து பேசப்பட்டது. இத்தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டது. மாலை 4 மணி அளவில் திருப்பத்தூரில் உள்ள முன்னாள் பேராசிரியர் கோபிநாத் அவர்களின் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் பணிகள் பற்றி விளக்கப்பட்டது. அறிவியல் துறையின் வளர்ச்சி குறித்து பேராசிரியரிடம் கேட்டறிந்தோம். குறிப்பாக இந்திய பொருளாதாரம், நாட்டின் அறிவியல் வளர்ச்சி, மாணவர்களிடம் இருக்க வேண்டிய அறிவியல் திறன்கள், மாணவர்கள் அறிவியலை அணுக வேண்டிய விதம், நாட்டின் வளர்ச்சியில் அறிவியலின் பங்கு, அதன் புதுமைத்துவம் ஆகியவை குறித்து மிக தெளிவான விளக்கங்களை பேராசிரியர் பகிர்ந்து கொண்டார். பயண நிறைவு. திருப்பத்தூர் பயணத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் காரைக்குடி திரும்பினர். அங்கு கேசவப்பிரியன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு காரைக்குடியில் இருந்து சென்னைக்கு பயணமானார் என்று விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நரிக்குறவர்களுக்காக கட்டப்பட்டு வரும் 73 வீடுகளுக்கான பணியினை மாணிக்க மாணவர்கள் பார்வையிட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 160 நரிக்குறவர் குடும்பங்கள் நல்லூர் வட்டத்துடன் தொடர்பில் உள்ளனர். நீண்ட நாட்களாக அவர்களில் 73 நபர்களுக்கு பட்டா வழங்கியும் வீடு கட்ட இயலாமல் இருந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு திருப்பத்தூரில் வேறு இடம் ஒதுக்கப்பட்டு வீடு கட்டும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. அப்பணி சரியாக நடைபெறுவதை பார்வையிட அவ்வப்போது நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் வந்த மாணிக்க மாணவர் குழு கேசவப்பிரியன், விஷ்ணு, மனோஜ் ஆகியோர் சமத்துவபுரத்தில் நரிக்குறவ மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் கட்டிட பணியினை சென்று பார்த்து வந்ததாக விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணவர்கள் மீது கலாம் வைத்த நம்பிக்கை இப்போதும் பலனளிக்கிறது. சமுதாயத்திற்கான எந்த ஒரு விழிப்புணர்வையும் மாணவர்கள் மூலம் கொடுக்கும்போது நல்ல பலன் தரும் என்று அப்துல் கலாம் நம்பிக்கை வைத்திருந்தார். நல்லூர் வட்டம் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, நாட்டிற்கான நமக்கான நல்ல பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவே என்ற பிரசுரம் 2026 தேர்தலில் தமிழகம் நெடுகிலும் குறிப்பாக மாணவர்களிடையே பரவி வருகிறது. அவர்கள் மனதில்
ஓட்டுக்கு பணம் பெறுவது தவறு, வாங்கக்கூடாது என்று கூறும்போது பல இடங்களில் உணர்வு பூர்வமாக அவர்கள் அதற்கு மதிப்பளித்து வருவது நம்பிக்கை அளிப்பதால் ஈரோடு செங்குந்தர் பள்ளி தாளாளர் சிவானந்தம் அவர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல பிரசுரம் வழங்கப்பட்டதாக ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பெண்ணாகிய நான் வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் போதும், வாழ்க்கை நிறைவடைந்ததாக நினைத்திருந்தேன். சமூகத்திற்கும் நான் பொறுப்பு என்பது மட்டுமல்ல, தலைமை ஏற்க வேண்டும் என்று உணர்த்திய நல்லூர் வட்டத்தின் மாநில மகளிர் முகாம். ஏப்ரல் 4, 5 இரு தினங்கள் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் நல்லூர் வட்டம் மகளிர் களத்தின் வைய தலைமைகொள் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 68 மகளிர் கலந்து கொண்டனர். உலக சமாதான ஆலய தூதுவர் குருமகான் 2 நாட்களும் கலந்து கொண்டு ஒரு தனி நபராக நம்மிடத்திலும் குடும்பத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் நாட்டிற்காகவும் உலகிற்காகவும் மாற்ற வேண்டிய பொறுப்புகள் பொதுவாக அனைவருக்கும் இருப்பினும் பெண்கள் அதை சிறப்பாக செய்யும் வல்லமை படைத்தவர்கள் என்றார். உலக அமைதி ஏற்பட தனி மனித அமைதி அடிப்படை என்பதை உணர வைத்தார். உடலையும் உளத்தையும் அமைதிப்படுத்துகின்ற இடம். மூச்சற்ற அமைதி மூச்சு இழுத்தல் 1, 2, 3, தானாக உள்நிறுத்தல் 4, 5, 6, மூச்சு விடுதல் 7, 8, 9, அமைதி 10, 11, 12. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த எங்களை 3 விளையாட்டுகள் நல்ல அறிமுகத்தையும் பிறர் மீது மதிப்பினையும் நாமெல்லாம் ஒரே குடும்பம் என்ற நிலைக்கும் கொண்டு சென்றது. நல்லூர் வட்டம் கண்டறிந்த விளையாட்டினை ஒரு அற்புத சக்தியாக பார்க்கிறேன். நல்லூர் வட்டம் பாலு, உலகில் தோன்றிய ஒவ்வொருவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன எழுத வேண்டும் என்பதை உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கிறது என்ற கலாமின் கருத்துடன் நம்மை உயர்த்தி கொள்ளவும் சமூகத்தில் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையாக ஒரு சமூகமாக இணைந்து வாழவும் பழகுவதோடு சமூகத்தை ஒருங்கிணைக்கும் தலைமைத்துவத்தை பல வகையான நிகழ்வுகள் மூலம் பயிற்சியளிப்பதே இந்த முகாமின் நோக்கம் என்று தொடக்க உரையாற்றினார். நேர மேலாண்மைக்காக ஒரு நிகழ்வு. முகாமில் கலந்து கொண்டவர்களை இல்லத்தரசிகள், தொழில் முனைவோர், அரசு சாரா அமைப்புகள், அறக்கட்டளையினர், மாணவர்கள், அரசு பணியாளர்கள் என 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவரவர் அனுபவத்தில் நேர மேன்மை பற்றி ஆழமாக கலந்துரையாடப்பட்டது. முகாமில் செம்மை இல்லம் ஓர் முக்கிய கலந்துரையாடலாக தம் குடும்பத்தை மேம்படுத்துவதோடு சமூகத்தை தொடர்பு கொள்ளவும் அவர்களை ஒருங்கிணைக்க மிக எளிமையானதாகவும் அவசியமானதாகவும் செம்மை இல்லம் நிகழ்வு இருந்தது. குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு உள்ள நான் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னு நினச்சிட்டு ஏங்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவர் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வரம்பா அப்படின்னு போனேன் எனக்கு அதிர்ச்சி. எனக்கு என்னன்னு சொன்னால், அந்த ஒரே ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே அந்த பாட்டி, வேறு யாரும் இல்லை, பாட்டி தான் இருக்காங்க. அந்த வீட்டை அவங்க வச்சிருக்க முறையை பார்த்து எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அப்படி பாராட்டணும்னு தோணுச்சு. அவங்கள அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. அந்த பொருட்கள்லாம் அப்படி வச்சுருந்துருக்காங்க. சில விஷயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு குடிசை வீடு, ஓலை குடிசை, செம்மையில் தேவையான அத்தனை விஷயம் நான் பார்த்துறானு. இதில் செம்மை இல்லத்தின் மாநில பொறுப்பாளர் ஐஸ்வர்யா இளங்கோவன் உடன் இருந்தார். பெண் என்பவள் பெண் மட்டுமல்ல, அது தாய்மை என்றும் அது எவ்வளவு மகத்தான ஆற்றல் படைத்தது என்பதை தமது தாயின் உதாரணத்துடன் பேராசிரியர் பழனித்துறை எடுத்துரைத்தார். நீங்கள் நான் இதற்காகத்தான் பிறந்தவன் என்று சொன்னால், அடுத்து நான் எதை மாற்ற வேண்டும், மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் மாற்றம் ஒரு நாளில் வராது. தொடர்ந்து பயணிப்பதற்கு நான் சரியாக இருக்கிறேன். ஒன்று மறந்து விடாதீர்கள், அறிவை பல்கலைக்கழகம் தரும் என்றோ கல்விக்கூடம் தரும் என்றோ நினைக்கவே நினைக்காதீர்கள். அறிவை யார் தருவார்கள் என்றால் நல்லவர்கள் அறிவை தர முடியும். என் தாய் தந்த அறிவு தான். அவர் படிக்கலை, ஆனால் ஞானம் பெற்ற பெண்மணி, அவரால் தர முடியும். நான் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறேன், யார் அறிவை தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயம் பற்றி சிந்தித்து இந்த சமுதாயத்திற்கு மாற்றம் ஏதாவது கொண்டு வந்தே விடுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான்
ஒரு மரியாதையுடைய கல்வியை தர முடியும். டாக்டர் மகிஷா திருமூர்த்திமலை யோகா கல்லூரியில் இயற்கை மருத்துவம் பயின்று தற்போது அரசு மருத்துவமனை பணியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடல் ஆய்வு, உடல் ஆரோக்கியம் நமது கையில் என்று மிக அழகாக கலந்துரையாடி அனைவரும் நல்ல விழிப்புணர்வை அளித்தார். நான் யார் என்பதை 20 கேள்விகள் மூலம் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு ஒரு மாதத்துக்கு சேலரி அவர் சொன்னார். அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம், போய் சொல்ல முடியாது இல்லையா? பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், அவர் பதில் சொன்னார். அவருடைய சேலரியை சொன்னார். எனக்கு ஒரு மாதத்துக்கு சேலரி பாரதியார் என்ன சேலரி வாங்கினாரோ, காந்தி எந்த சேலரி வாங்கினாரோ அந்த சேலரி எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னார். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நல்லூர் வட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு அதான் சேலரி. ஆனால் அந்த பாரதி சேலரி யாருக்கு வேணும்? அந்த காந்தி இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, அந்த குழிலி இங்கே இருக்கிறீங்க, அந்த ஜான்சிரான் இங்கே இருக்கிறீங்க, வேலு நாச்சியார் இங்கே இருக்கிறீங்க. தியாகத்தின் மகிமையை உணர்த்தும் ஒரு பாடலுடன் முதல் நாள் நிகழ்வு முடிவடைந்து அன்று 10 மணிக்கு இரவு உறக்கம். மறுநாள் காலை யோகா, சுவாச பயிற்சி, தியானம், யோகா ஆசிரியர் சத்யா மற்றும் குருமகான் வழிகாட்டுதலுடன் லட்சிய சமுதாயம் கட்டமைக்கப்பட முக்கிய பங்கு வகித்து வரும் நல்லூர் வட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஃபார்முலாக்கள். பொறுப்பேற்றல், ஒன்றின் பக்கத்தில் ஒன்று, 1+10, 1+3, 0 பட்ஜெட் ஆகியவை மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் அவர்களால் அழகாக விளக்கப்பட்டது. நம்மளுக்கு கட்டடங்களோ அல்லது ஒரு மெட்டீரியலோ நம்மளுடைய இலக்கு இல்லை, நபர்கள் தான். அப்போது நம்மளுடைய 1% தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த இலக்கு. அது நம்ம தமிழகத்தில் அச்சீவ் பண்ணும்பொழுது 4 லட்சம் மகளிரை அது தமிழகத்துக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? அப்போ 4 லட்சம் கூட ஒரு பெரிய ஒய்டரான நம்பர். அதை மாவட்ட அளவில் கொண்டு வரதோ அதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம லீடர் ஆகணும். அதுதான் அங்கே இருந்து தான் அந்த புள்ளியே ஸ்டார்ட் ஆகி பெருக போகுது. அப்போது நம்ம லீடராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோல், நம்ம கூட ஒரு 10 பேர் இணக்கமாக இருக்கணும். மாணவர் சக்தியை விளக்கி மாணிக்க மாணவர்களை கண்டறியும் முறை பற்றி கின்னஸ் சாதனையாளரும் மாணிக்க மாணவியுமான 10ஆம் வகுப்பு ஓவிய சேனா விளக்கினார். நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு: ஒரு மாநில பொறுப்பாளர், மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர், களங்களின் ஒருங்கிணைப்பாளர், 100 துறை பொறுப்பாளர்கள், 40 மாவட்டங்களின் பொறுப்பாளர்கள், 5 வழிகாட்டிகள் என 168 பொறுப்பாளர்களை கொண்ட ஒருங்கிணைந்த மாநில அளவிலான வலுவான கட்டமைப்பை நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி நவில சுப்பிரமணியம் விளக்கினார். நம்மோடு 10 பேரை இணைத்து கொண்டு நாம் 11 பேர் செயல்பட வேண்டும். அப்போ இந்த 100 துறைகளுக்கும் 1+10 போட்டால் எவ்வளோ ஆச்சு? 11 × 100 1100. 11 × 100 1100. சரியா? அப்போ இது மாநில அளவில். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த 1100 பேர் வேலை செய்யணும். அப்போ எப்படி இருக்கும்? நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டிகளில் ஒருவரான தி சேனல் 6 நிர்வாக இயக்குனர் விநாயகம் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் கவனித்து பின் நல்லூர் வட்டத்தின் செயல்பாட்டினை பாராட்டி பேசினார். நான் இங்கே இந்த திருமூர்த்திமலையில் யூனிவர்சல் பீஸ் ஃபவுண்டேஷனில் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். குருமானோட கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக இருக்கிறேன், ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் அதே மாதிரி நம்முடைய இனிய நண்பர் அவர் எங்களுடைய ட்ரஸ்டி மிஸ்டர் சுப்பிரமணிய ஐயா சொன்னார், இந்த மாதிரி நல்லூர் வட்டம்னு ஒன்று இருக்குது, அதில் நம்முடைய அண்ணாதுரை ஐயா நல்லூர் வட்டம் இதில் இடையில லைவில் பேசுவார். அப்போ நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்ருப்போம். நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். முதல் அப்படியே மியூட் பண்ணி வச்சுட்டு கேமராவும் ஆன் பண்ண மாட்டோம். அப்புறம் அங்கே ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாரு. நாங்கள் போயிருந்தோம். என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தேன். அப்புறம் நானே மைக்கு வாங்கி ஐயா கிட்ட பேசினேன். அது ஒரு பெரிய அனுபவம். 2 நாளில் கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சமூகம் முழுதும் பரவும் போது இது அறிவார்ந்த சமூகமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் எளிதான முன்னேற்றத்தையும் காணலாம். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களால் அளிக்கப்பட்ட பயிற்சி லட்சிய பாராளுமன்றம்.
வேட்புமனு தாக்கல் தொடங்கி வரிசையாக அனைத்தையும் செய்ய வைத்து பாராளுமன்ற நடவடிக்கைகள் வரை அவர் செய்ய வைத்த முறை மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாகவும், அரசியலில் நாமும் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தையும் ஈடுபட முடியும் என்ற நம்பிக்கையையும் அளித்தது. ஆனா ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஜனநாயகத்துல நோட்டா இருக்கு. ஆனா இருக்கிற நபர்களுக்கு ஓட்டு போடுறதுதான் முன்னுரிமை. யாரும் சரியில்லைன்னு சொல்றது உண்மையான ஜனநாயகத்துக்கு, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல. அப்படி யாரும் சரியில்லைன்னா நாமளாவது போய் நிற்கணும். அதான் நாம முன்னேறணும். அது ஒரு தகவலுக்காக. ஆனா நோட்டான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நன்னாத்தியா போ அப்படின்னு. ஓகே, ஒரு நிமிஷம் டைம் பண்ணுங்க. ஓட்டுக்கான நேரம் ஒரு நிமிஷம் தான். ஓகேவா? சிந்தித்து ஓட்டு போடுங்க. மயிலா வைக்க மாட்டாங்க. அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முதன்மை தேவையானது அடிப்படை சட்டங்கள் பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சபையில் இருக்கும் அனைவருக்கும் சொல்ற ஒரே விஷயம், அடிப்படை மக்கள்கள் அடிப்படை வசதிகள் தெரிந்துதான் நம்ம ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த சட்டத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு போக போக பார்ப்போம். உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா அமைச்சர்களும் லஞ்சம் வாங்காம எல்லாம் செய்யறாங்கன்றத நீங்க சரியான முறையில் கண்காணிப்பீங்களா? உறுதியாக கண்காணித்து அவர்கள் மீது உறுதியாக நடவடிக்கை எடுத்து அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுவேன். ஒரு சட்டமன்றத்தையே இங்க நான் பார்த்தோம். இது நம்ம பார்க்க மாட்டி நியூஸ்ல தான் அப்படி பார்த்துருப்போம். அது ரொம்பலாம் நியூஸ் வச்சு கேட்க மாட்டோம். ஆனா சின்ன ஒரு சில சட்டமன்றத்தினுடைய விவாதங்கள் உட்பட நாம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்வு பண்ணுவாங்க. நாம எம்எல்ஏக்கள் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இந்த எல்லாருக்குமே கிடைச்சது அப்படின்றது. ஏன்னா சின்ன வயசு பசங்களாம் அந்த விஷயம் தெரியாது. பதவி பிரமாணம் எடுக்கிறாங்க. அது நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா கேட்டேன். ஸோ அது கேட்கும்போது எனக்கு கண்டிருச்சு. ஏன்னா அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதே நம்ம எந்த ஜாதி மத கலவரம் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த ஓட்டிங் அவங்க எடுக்கிறதே அதுதான் ப்ராமிஸ் எடுக்கிறாங்க, எல்லா சகோதரத்தோட இருக்கணும். ஆனா இது வரைக்கும் அதை யாருமே ஃபாலோ பண்ணலைங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த எடுத்துச் சொல்லிலும் மாநில வழிகாட்டி அன்பு முகாம் பயிற்சியினால் நல்லோர் வட்டத்தில் பொறுப்பேற்க தயாராய் இருந்தவர்களை கண்டறிந்தார். 2 நாள் முகாம் பற்றிய பின்னூட்டம் மிகவும் நெகிழ்ச்சி. இதுல நாம வாழ்நாள் முழுக்கும் ஒரு கடைபிடிக்கிற விஷயத்த ஈஸியா சொல்லிட்டாங்க. இலக்கு, டீம் ஒர்க், பிளான், ஃபோக்கஸ், தியாகம், பிராக்டிஸ், இது எல்லாமே அதுல வந்துருச்சு. ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்தாலும் நம்ம ஒரு வழியில பண்ணாம சால்வ் பண்ணாம எல்லா வழியிலையும் பண்ணோம்னா ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் வரும் கிடையாது. ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சோன்னா இன்னொன்று வரும். நம்ம அதை சொல்ல முடியாது. எப்போனாலும் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், நம்ம ரிசீவரையும் கவனிச்சுக்கணும், நம்ம வாங்குறவங்களையும் நல்லா கவனிச்சுக்கணும். அதையும் தாண்டி லாஸ்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கேட்கும்போது எல்லாரும் விதவிதமான வார்த்தைகள் சொன்னாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது 10 பேர் சேர்ந்து நல்ல காரியம்னு ஆசைப்படணும்னு சொன்னால் எல்லாருடைய நல்ல காரியமாக இருக்குது, நல்ல ஐடியாவாக இருந்தால் அதை கேட்கும்போது என்ன ஆகும்னா அந்த காரியம் வேகமாக வெற்றி அடையும். இறுதியாக நல்லூர் வட்டம் பாலு, ஆட்டுக்கூட்டத்தில் வளர்ந்த சிங்கம் தன்னை உணர்ந்த சுவாமி விவேகானந்தரின் கதையை கூறி, அதே போன்று இந்தியர் ஒவ்வொருவரும் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர்கள், நாமும் அத்தகைய ஆற்றலை உணர்ந்து தலைமை பொறுப்பேற்று லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்துவோம் என்றார். முகாம் நிறைவிற்கு பின் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக தொழில் முனைவோர் துறை புனிதா தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ்.